அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. இந்த மாதம் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி காண்பீங்க. இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் காணப்படலாம். இந்த நிலைமையை அடைவதற்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட நேரலாம். எனவே உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். உங்கள் சேமிப்பு கரையலாம். எனவே நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். மேலும் சுமூகமான உறவை பண்ணுவதற்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேணும். நீங்கள் அதிர்ஷ்டம் காரணமாக திடீர் வருமானம் பெறலாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பினும் இழப்புகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் தானாக முன்வந்து ஊக நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. வெற்றியை அடைவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கும். எனவே தாமதங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்யுங்க. இந்த காலகட்டம் உங்கள் எதிர்பார்ப்புகளில் தோல்விகளை வழங்கக்கூடும். எனவே மனக்கவலைகளை தவிர்க்க உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். இந்த காலம் உங்கள் காதலியுடன் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கு ஆதரவாக இருக்காது. உங்களின் கருத்துக்களை உங்கள் துணை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இது காதல் உறவுகளில் சிக்கலை அதிகரிக்கலாம். எனவே உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்து கொள்ள இது ஒரு ஆதரவான காலம்தான். உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிடுங்க. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய திட்டமிடலாம். ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பெரும் முன்னேற்றத்தை காண்பாங்க. அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இந்த மாதம் உறுதுணையாக இருக்காது. உங்கள் கருத்துக்களை உங்கள் அன்புக்குரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்கள் அன்புக்குரியவர் மீது ஆதிக்கம் செலுத்தாதீங்க. இது உறவில் இடைவெளியை அதிகரிக்கும். உங்கள் துணை சுதந்திரமாக செயல்பட விரும்பலாம். உங்கள் கட்டுப்பாடுகளை அவர்கள் மீது திணிக்காதீங்க. அது உறவில் முறிவை ஏற்படுத்தலாம். மேலும் இந்த மாதம் உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இது காதல் உறவுகளில் சிரமங்களை அதிகரிக்கக்கூடும். அன்பான உறவில் மகிழ்ச்சியை பெற நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்லுமாறு பரிந்துரைக்கப்படுது. உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு இது ஒரு ஆதரவான காலம்தான். உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிடுவது உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் குடும்பத்தினரின் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி காண வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்ற போதிய பணம் உங்களிடம் இருக்கும். மற்றவங்களின் நிதியை கையாளும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அதன் மூலமும் உங்கள் கையில் பணப்புழக்கம் காணப்படலாம். கூட்டு தொழில் மூலம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவலாம். திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை பெறுவது சாத்தியமாகும். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வணிகத்தின் மூலம் லாபம் ஈட்ட முடியும். இது நிதி வளர்ச்சியை வழங்கும். வணிக கூட்டாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்கிற புதிய யோசனைகளை வழங்குவாங்க. இது பெரிய நிதி வளர்ச்சியை வழங்கும். உங்கள் இலக்குகளை அடைய குடும்ப உறுப்பினர்களுடன் மற்றும் மற்ற உறவினர்கள் உறுதுணையாக இருக்கலாம். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முருகப்பெருமானை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். ஜூலை மாதம் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, தகவல் தொடர்பு, ஊடகம், சந்தைப்படுத்தல், கற்பித்தல், இசை, செய்திகள், பயிற்சி நிறுவனங்கள், கமிஷன் முகவர்கள், தரகர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் தொடர்பான வேலைகள் செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக உள்ளன. குழு உறுப்பினர்கள் ஆதரவின் மூலம் வெற்றியை அடைய முடியும். உங்கள் பணிச்சூழலில் உள்ள அனைவரிடம்
சுமூகமான உறவை பேணுவது சாத்தியம்தான். இது உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் உங்கள் உத்தியோகம் முன்னேறவும் உதவும். இந்த மாதம் நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவதற்கு உங்கள் பணிச்சூழலில் நன்கு அறியப்படுவதற்கும் துணை புரியும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கூட்டாண்மை மூலம் பெரிய வளர்ச்சியை பெற முடியும். வணிக கூட்டாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்க புதிய யோசனைகளை வழங்குவாங்க. அவை பெரிய நிதி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். நீண்ட பயணங்கள் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடுகளும் உறுதுணையாக இருக்கும். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகள் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். கால்கள், வயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல காலம்தான். எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் உடலில் முக்கிய உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுது. லட்சுமி தேவியை வழிபடுவது பெரிய சிரமமின்றி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சற்று பின்னடைவை காணலாம். தங்கள் முயற்சிகளில் நிறைய தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடும். மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை குறையலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகும் வாய்ப்புண்டு. ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு மூலம் நீங்கள் மனசோர்வை போக்கி கொண்டு உற்சாகம் பெறலாம். அவர்களின் ஊக்கமளிக்கும் ஆலோசனைகள் கல்வியில் நம்பிக்கையை பெறவும் வளரவும் உதவும். உயர்கல்வி பயிலுறவங்களுக்கு இது அனுகூலமான மாதம். உங்கள் சூழலில் நேர்மறையான மாற்றங்கள் சாத்தியமாகும். இது கல்வியில் உங்கள் இலக்குகளை வளர்ப்பதற்கும் அடைவதற்கும் உறுதுணையாக இருக்கும். உங்கள் நோக்கங்களை அடைய புதிய திட்டங்களை உருவாக்குவது சாத்தியம். இது உங்கள் சூழலில் புகழை கொடுக்கும். அடுத்தது சுபதேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 5, 6, 9, 10, 11, 17, 18, 21, 22, 23, 24. அசுப தேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 2, 3, 4, 12, 13, 14, 15, 16, 25, 26, 30. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.